காங்கிரஸ் உடைந்தால் ஒரு மூப்பனார் காங்கிரஸை நான் உண்டாக்குறேன். நாங்கள் பூரா உங்களோட இருந்துடணும். புது காங்கிரஸ் பேரை வச்சுக்கலாம், ஜனநாயக காங்கிரஸ். முழு முயற்சி திமுகவை விட்டு விலகக்கூடாது என்கின்ற நிலைப்பாடு உள்ளவர் செல்வ பெருந்தகை. செல்வ பெருந்தகைக்கு அவ்வளவு கிரிமினல் குற்ற வழக்குகள் இருக்கின்றன. அவரெல்லாம் திமுக ஆட்சியாக இல்லாவிட்டால் எல்லா முக்கியமானவர்களும் திமுக அணியில் தான் இருப்பார்கள். உடைஞ்சு வந்த ராகுலினுடைய அணி பழைய கால நரசிம்மராவ் காங்கிரஸ் மாதிரி காணாமல் போயிடும் விஜயோடு சேர்ந்து. ஏனென்றால் அரசியலில் நிலை பெற மோடி தயவு வேண்டும் என்றால் அங்கே போவார். இல்லை, இனிமே எந்த காலத்திலையும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி கொண்டே இருக்க வேண்டிய மிந்தி என்ன திமுக ஆரம்பித்த போது நீ 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது நீங்கள் ஆட்சியை இழந்து. அங்கிட்ட ஒரு 30, இங்கிட்ட ஒரு 25, 55 ஆண்டுகள் ஆகிவிட்டன நீ ஆட்சியை இழந்து. ஒரு நாளாவது இந்த கொடியை பிடித்து ஒரு எதிர் அரசியல் நீ நடத்தியதுண்டா? எவன் பின்னாலாவது போய் அவனுடைய கோவணத்தை பிடித்து கொண்டே திரிகிறாயே, அப்புறம் எப்படி நீ கட்சி வளர்ப்ப? விஜயோடு பெரிதாக வெற்றி பெற முடியாது. அதே சமயத்தில் திமுகவை தோற்கடித்து விட முடியும். இல்லை சார், எனக்கு ஏன் தெரியுமா? அரசியல் அன்கட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் பழ கருப்பையா நம்முடைய இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? என்னம்மா முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு பேட்டி தரீங்க. சொல்லுமா. நன்றி. இன்றைய அரசியல் களம் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்க இந்த வேளையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ப. சிதம்பரம் அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை போய் சந்தித்து பேசிகிட்டு இருக்கு. யாரு? ப. சிதம்பரம் திமுக தலைவரை பார்த்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளியில் வந்திருக்காரு. இந்த நியூஸ் நம்ம அஃபீஷியலாக பார்த்துட்ருக்கோம். ஆனால் அன்அஃபீஷியலாக தாவேகாவோட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் ஒரு தகவல் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது காங்கிரஸ் திமுகவை விட்டு உடைகின்ற நிலைமை ஏற்பட்டால் அந்த உடைந்த பிரிவுக்கு தலைமை ஏற்க போகிறவர் ப. சிதம்பரம் தான். அந்த பிரிவை திமுகவோட சேர்க்க போகின்றவரும் அவர் தான். முழு முயற்சி திமுகவை விட்டு விலகக்கூடாது என்கின்ற நிலைப்பாடு உள்ளவர் சிதம்பரம். செல்வ பெருந்தகை. செல்வ பெருந்தகைக்கு அவ்வளவு கிரிமினல் குற்ற வழக்குகள் இருக்கின்றன. அவரெல்லாம் திமுக ஆட்சியாக இல்லாவிட்டால் சிறைக்கு போயிருப்பார். ஆக அவரால் திமுகவை எதிர்க்க முடியாது. ஏதோ அந்த தாழ்த்தப்பட்ட சமூகம் என்பதற்காக இவருக்கு கொடுக்கப்பட்ட மாநில தலைவர் பதவி. முழுக்க திமுகவினுடைய கொத்தடிமையாக செயல்படுகின்ற ஒருவர் இருக்கிறார் என்றால் நம்முடைய செல்வ பெருந்தகை தான். ஆகவே எப்பொழுது பார்த்தாலும் திமுகவை விட்டு விலகல் என்பது கிடையவே கிடையாது என்று இவர் மட்டும் சொல்லிக்கொண்டே இருப்பார். இப்பொழுது இதற்கு முன்னாலேயே 2 மாதத்திற்கு முன்னால் ப. சிதம்பரம் ஒரு நாள் போனார், சந்திச்சார். இடையில சந்திச்சார். அப்பொழுது ஸ்டாலின் எண்ணெய் தேய்த்து குளித்து கொண்டிருக்கிறார். அப்புறம் போயிட்டு என்ன இப்படி முதுகெல்லாம் எண்ணெய் இல்லாமல் எண்ணெய் விடாமல் எண்ணெய் குளிக்கிறியேன்னு சொல்லி எண்ணெயை முதுகில் தேய்ச்சி விட்டுட்டு, எனக்கு ஒரு ராஜ்யசபா பதவி வேண்டும், காங்கிரஸ் உடைந்தால் ஒரு மூப்பனார் காங்கிரஸை நான் உண்டாக்குறேன், நீங்கள் கவலையே பட வேண்டாம், அதனால் சேர்த்து வைக்கிறதுக்கு நாங்கள் நெருக்கடி கொடுக்குறோம், சேர்ந்து இருப்பதற்கு இயலவில்லை என்றால் நரசிம்மராவ் காங்கிரஸ் மாதிரி அவங்க ஆயிடுவாங்க, நாங்கள் பூரா உங்களோடு இருந்துடணும், புது காங்கிரஸ் பேரை வச்சுக்கலாம், ஜனநாயக காங்கிரஸ். இந்த எம்எல்ஏ பூரா இங்கே இருந்தால் தான் வெற்றி பெறலாம்னு வந்துடுவேன். ஆக ஒரு 10-15 எம்எல்ஏ சீட்டு எங்களுக்கு தாங்க, இதுதான் கட்சின்னு அது வெறுமனே போயிடும் அப்படிங்கிற நிலையை ஏற்படுத்தி. ஒரு 3 பேர் மட்டும்தானே சார் திமுக கூட்டணியிலேருந்து தாவேகா போகணும்னு துடிக்கிறாங்க. மொத்த தமிழக காங்கிரஸும் அப்போ திமுகவோட வந்துடும் அப்படின்னு பார்க்கலாமா? எல்லா எம்எல்ஏக்களும் திமுகவோட இருப்பேன். பிரிந்தால் ப. சிதம்பரம் தலைமை தாங்குவார், செல்வ பெருந்தகை அங்கே இருப்பார், எல்லா முக்கியமானவர்களும் திமுக அணியில் தான் இருப்பார்கள். உடைஞ்சு வந்த ராகுலினுடைய அணி பழைய கால நரசிம்மராவ் காங்கிரஸ் மாதிரி காணாமல் போயிடும் விஜயோடு சேர்ந்து. ஏனென்றால் விஜயோடு சேர்ந்து வெல்வது எளிதில்லை. அதனால் ஆனாலும் என்ன காரணத்தினாலோ கூடுதலாக இடம் கேட்கிறார்கள், நம்மை மதிக்கவில்லை திமுக என்று ராகுல் வரையில் நினைக்கிறார். ஆனால் அவருக்குமே திமுக இல்லாமல் இருப்பது சிரமம். டெல்லி அரசியலுக்கு அவர் தலைமை, தமிழ்நாடு அரசியலுக்கு இவர் தலைமை. இவருக்கு அவர் வேண்டும், அவருக்கு இவர் வேண்டும். தொன்னை பறக்காமல் இருக்க வேண்டுமென்றால் நெய்யினுடைய கனம் வேண்டும். நெய் நாம் பயன்படுத்துகிற அளவுக்கு சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் தொன்னை என்ற ஒரு அமைப்பில் இருந்தால்தான் நெய் பயன்படும். ஆகவே தொன்னைக்கு நெய் ஆதாரம், நெய்க்கு தொன்னை ஆதாரம் என்பது போல காங்கிரஸுக்கு திமுக ஆதாரம், திமுகவுக்கு காங்கிரஸ் ஆதாரம். இல்லாவிட்டால் பிஜேபியை எதிர்ப்பதில் அவர்கள் வெற்றி பெற முடியாது. மறுபடியும்
அரசியலில் நிலை பெற மோடி தயவு வேண்டும் என்றால் அங்கே போவார்கள். இல்லை, இனிமே எந்த காலத்திலயும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி கொண்டே இருக்க வேண்டிய மிந்தி என்ன திமுக ஆரம்பித்த போது வாஜ்பாயோடு சேர்வதா கொள்கையாக இருந்தது. ஒரு முறை என்றால் என்ன, மந்திரி பதவி கொஞ்ச காலமாக கிடைத்தது. 1.5 ஆண்டுகள் படுக்கையிலேயே வைத்துக்கொண்டு மந்திரியாக முரசொலி மாறனை வைத்திருந்தார்களே. சுடுகாட்டுக்கு போன பிறகு ஆட்சி முடிந்த பிறகு காங்கிரஸோடு சேர்ந்து விட்டார் கருணாநிதி. அதுதான் திமுக. காங்கிரஸ் பற்றி ஆகவே சிதம்பரம் இப்பொழுது பஞ்சாயத்து பேச போகிறார். என்ன பஞ்சாயத்து? திமுகவோடு இருப்பது பற்றி. அவர்கள் 25 இடத்துக்கு மேல் ஒரு இடம் கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். என்றால் நாங்கள் ஆட்சிக்கு வர முடியாது. 2-3 கட்சிகள் புதிதாக வந்திருக்கின்றன. எல்லாரும் கூடுதலாக ஆளுக்காள் இடம் கேட்டால் நாங்கள் கொடுக்க முடியாது. ஆகவே 25 என்ற எம்எல்ஏ இடத்தில் உயர்வு கிடையாது. ஒரு இடம் கூட உயர்வாக கூடுதலாக தரமாட்டோம். ஆனால் வேண்டுமென்றால் ராஜ்யசபா பதவியில் இவனுக்கே 25 ஆள் இருக்கு, இன்னொரு 10 பேர் தான் வேணும் ஒரு ராஜ்யசபாவுக்கு. இன்னொன்று வேண்டுமானால் தருகிறோம் என்பது போல பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். ஓகே, அது இல்லை என்றால் கட்சி உடைந்தால் விஜயோடு போவார் ராகுல் காந்தி, கருணாநிதியோடு போவார்கள் சிதம்பரமும் செல்வ பெருந்தகையும். இல்லை, இப்போ ராகுல் காந்தியும் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி, ஜோதிமணி, இன்னும் ஒரு நபர் எம்பி அவர்கள், மாணிக்கம் தாக்கூர், இவங்களை தவிர வேற யார் தாவேக்காவோட போக ரெடியா இருக்காங்கன்னு புரியல நமக்கு. அப்போ இந்த காங்கிரஸ் ஒருவேளை 99% தாவேக்கா எம்ஜிஆரை போல, எம்ஜிஆர் திண்டுக்கல்லில் நின்று தன்னுடைய வலிமை என்ன என்று மெய்ப்பித்தது போல திண்டுக்கல் இடைத்தேர்தல் திண்டிவனம் இடைத்தேர்தலில் வேற ஒன்றில் நின்றிருந்து இவருடைய வலிமையை மெய்ப்பித்திருந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் நின்றால் மெய்ப்பித்திருந்தால் எல்லாரும் இவரோடு வந்திருப்பார்கள். இவர் கையை மூடிக்கொண்டு என்னுடைய கையில் அணு உண்டு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தால் கையை வெறுங்கையா அணுகுண்டு கையா என்று யாருக்கு தெரியும்? ஏன் நிக்கலன்னு நினைக்கிறீங்க? நாடாளுமன்ற தேர்தலில் தாவேக்கா தான் எக்ஸ்போஸ் ஆகி விடுவோம், தன்னுடைய வலிமையின்மை வெளியே தெரிந்துவிடும் என்பதுதான் அந்த அச்சம்தான் காரணம். ஓகே, இப்போ காங்கிரஸ் திமுக உறுதியாயிடும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதே நேரத்துல அவரு ஒருத்தனும் கடலை முட்டாய் கூட கிடையாதுன்ட்டான், பங்கு கிடையாதுன்ட்டான். அல்வா கொடுக்குறேன்னாரு, ஒருத்தனும் வரமாட்டேங்கிறானே. ஏன் இவன் கரை சேருவானே என்பதே உறுதியாக இல்லை. அப்புறம் நாமும் சேர்ந்து கவிழ்ந்து விட்டால் என்ன செய்வது என்று ஒவ்வொருவனும் பயப்படுகிறான். 12 கட்சிகள் அங்கே இருக்கின்றன. திருமாவளவன் எல்லாம் மந்திரியாவதுதான் பிறப்பின் நோக்கமே என்று கருதுகிறவர், பிறப்படுத்ததின் நோக்கமே அந்த பதவிக்கு வர வேண்டும் என்று கருதுகிறவர், அது வெளிப்படையாக சொல்லுகிறவர். அவரே வரமாட்டேன் என்கிறாரு. இவன் கரையேறுவானா என்று தெரிந்தால் தானே நாமும் சேர்ந்து கவிழ்ந்து விட்டால். எங்களுடைய நோக்கம் வேற, ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு, நான் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதான்லாம் பேசியிருக்காரு. நீங்க பேசினால அங்கே இருந்து கொண்டு எப்படி ஆக முடியும், இங்க ஆக முடியும். இங்க வரமாட்டேன் என்கிறாரு. ஏன் இது ராகுல் காந்திக்கு தெரியாதா? இல்லை, ஏன் வரமாட்டேன் என்கிறார்? அதாவது நீ கரையேறினால் நாங்களும் கரையேறி விடலாம், நீ கவிழ்ந்தால் நாங்களும் அல்லவா கவிழ வேண்டும் என்பதற்காக அங்கே பாதுகாப்பாக இருக்கிறது என்று இருக்கிறார்கள். கருத்தியல் ரீதியான அரசியல் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர் திருமாவளவன். விஜய் கிட்ட இதுவரைக்கும் என்ன கருத்தியல் வெளிப்பட்டிருக்குங்கிறதும் பார்ப்பாருல்ல. சும்மா கருத்தியல் இப்போ பாருங்க, நேற்று போய் அமெரிக்க தூதரகத்தில் நம்முடைய திருமாவளவன் முஸ்லீம் லீக் கட்சிகள் எல்லாம் பெரிய ஆர்ப்பாட்டம். போலீஸ் எப்பொழுதும் வழக்கமாக தள்ளி கொண்டு போவார்கள் ஈரான் செய்தியில். அதாவது அமெரிக்கா ஈரானின் மீது பழி வாங்குகிறது, ஈரானை அடிமையாக்க நினைக்கிறது. இப்படித்தான் சதாம் ஹுசேனை செய்தார்கள், இப்பொழுது நம்முடைய காமேனியை செய்து விட்டார்கள் அப்படின்னு கொதிக்கிறார்கள். அந்த சதாம் ஹுசேன் என்ன செய்தது தெரியுமா? சும்மா செவனேன்னு இருந்தது குவைத்து, அது ஒரு பெரிய எண்ணெய் கிணறு உள்ள நாடு. இவன் இந்த எண்ணெய் கிணறையும் நாம் சேர்த்து வைத்து கொண்டால் நமக்கு வசதியாக இருக்குமே என்று சொல்லி சதாம் ஹுசேன் படையெடுத்து விட்டார் குவைத்தின் மீது, எண்ணெய் கிணறை கைப்பற்றுவதற்காக. பிறகு அமெரிக்கா நுழைந்தது, குவைத் விடுவிக்கப்பட்டது, சதாம் ஒழிக்கப்பட்டார். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. அவனுடைய எண்ணெய் கிணறை நாம் கைப்பற்ற வேண்டும், சதாம் ஹுசேனுடைய. சதாம் ஹுசேனை நாம் கைப்பற்ற வேண்டும், அமெரிக்காவினுடைய நோக்கம். இவனை அவன் திம்பான், அவனை இவன் திம்பான், இவர்களுக்கெல்லாம் ஒரு நியாயம் கிடையாது. புட்டினுக்கு என்ன நியாயம் இருக்கிறது? உக்ரைனில் கனிம வளம் இருக்கிறது, அந்த பகுதியை என்னோடு சேர்த்து விடு, இல்லாவிட்டால் எனக்கு கீழே இரு. யுத்தம், புட்டினுடைய கனிம வளத்திற்காக நடைபெறுகின்ற யுத்தம் யுக்ரைனின் யுத்தம். இது தட்டி பறித்தது தானே, கத்தியை காட்டி தட்டி பறித்தல் மாதிரி தானே. இதே வேலை தான் வெனிசுலாவில் ட்ரம்ப் செய்தார். எந்த நியாயங்களும் உலக நாடுகளுக்கு கிடையாது.
ஒரு சத்தியமும் கிடையாது, ஒரு நேர்மையும் கிடையாது. அவன் இதெல்லாம் மாறி மாறி சதாம் ஹுசேன் குவைத்தில் செய்ததை சதாம் ஹுசேனுக்கு ட்ரம்ப் செய்தார், அமெரிக்கா செய்தது. இப்பொழுது ஈரானின் மீது அது பாய்கிறது. அப்புறம் வெனின்சுலாவை அடிமையாக்குகிறது. அப்புறம் புட்டின் அவரை உக்ரைனின் மீது பாய்கிறார். இந்த நியாயங்களெல்லாம் ஒரு நியாயங்களும் இல்லை. இதற்கு என்னுடைய திருமாவளவன் உலக நியாயத்தை கற்பிப்பதற்காக போயிருக்கிறார் அமெரிக்க தூதரகத்துக்கு. வேங்கை வயலில் ஏன் இதை செய்யவில்லை என்று கேட்க வேங்கை வயலுக்கு அவர் போக மாட்டார். போனாரே சார், வேங்கை வயல் நின்று முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சாரு, நீங்க இங்க வரணும், இந்த மக்களை சந்திக்கணும் அப்படின்னு வச்சார். கடமை முடிந்து விட்டதா? பிறப்பின் கடமை முடிந்து விட்டதா? அந்த மக்களுக்காக தோன்றிய கட்சி அந்த உரிமையை பெற்று தப்பானவனை தண்டிக்கின்ற வரையிலும் போராட உன்னால் முடியவில்லை. உன்னுடைய மக்களை கைவிட்டு விட்டாய். நீ தப்பானவனை எங்கேயாவது கைது செய்தார்களா? அவனை உள்ளே வைத்தார்களா? யார் என்று கண்டுபிடித்தார்களா? அவனே அவனுக்கு வைத்து கொண்டான் என்று சொன்னார்கள். அவனே தாழ்த்தப்பட்டவனுடைய கிணற்றில் கலந்தான் என்று சொன்னார்கள். நம்முடைய திருமாவளவன் கூட்டணி தர்மத்திற்காக பேசாமல் இருந்தார். இவருக்கு ட்ரம்போடு கூட்டணி இல்லை, ஆர்ப்பாட்டத்துக்கு போய்விட்டார். இது என்ன அரசியல்? ரொம்ப பாருங்க, இங்கே வேங்கை வயலுக்கு தீர்வு காண முடியவில்லை, ஈரானுக்கு தீர்வு காண நம்முடைய திருமாவளவன் போய் முன்னிருக்கிறார் அமெரிக்க தூதரகத்தில் என்றால் நம்முடைய அரசியலின் தன்மையை பாருங்கள். காங்கிரஸ் பாஜக எதிர்க்கக்கூடிய கட்சிகளை பிரதான கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் இருக்கு. ஆனா அப்ப அந்த காங்கிரஸ் தானே இந்த தொகுதி பங்கீட்டுல பேரம் பேசாம ஆல்ரெடி முன்னாடியே பேச தேர்தல் எப்போ வரும்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்ராக்சிமேட்டா முன்னாடியே பேச. நான் என்ன சொல்றேன், இந்த காங்கிரஸ் உண்மையிலேயே வளர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால், எதிர் அரசியலை மேற்கொண்டால் தான் கட்சி வளரும் என்று அவர்கள் முடிவுக்கு வந்தார்கள் என்றால், விஜய் இப்பொழுது வந்தவர் அது எவனோ ஒரு முட்டாப்பையை சொல்றதை யோசனையாக கேட்டுக்கொண்டு வேற இந்த பாமகவை கவிழ்த்தவன் அங்கு போய் சேர்ந்திருக்கிறான். பாமகவில் அன்புமணியை ஒரு தடவை முதலமைச்சராக்கி விட்டான். இப்பொழுது 2வது தடவை இவரை முதலமைச்சராக அவன் போயிருக்கிறான். அவன் சொல்கிறதை கேட்டுக்கொண்டு இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆட்சியில் பங்கு கொடுக்கிறேன் என்றால் எல்லாரும் வந்து விடுவார்கள் என்பது அவனுடைய கருத்து. நீ திண்டிவனத்தில் நிற்காதே, பார்லிமெண்ட்டில் நிற்காதே, நின்றால் உன்னுடைய கையில் ஒன்றுமில்லை என்று தெரிந்து விடும் என்பது அவனுடைய யோசனை. அது மற்றவனுக்கு புரியாதா? இவன் தன்னை மெய்ப்பித்துக் கொள்ளாதவன் பின்னால் போய் என்ன செய்வது என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். இப்பொழுது காங்கிரஸ் ஒன்று மிரட்டி பார்ப்போம், அதிக இடங்களை பெறலாம், 2 MP வரலாம், ஒரு 30-40 MLA வரலாம். எண்ணிக்கை நாம் கூட வந்து விட்டால் ஒருவேளை திமுக குறைவான இடங்களை பெற்றால் ஆட்சியில் பங்கு கோரிவிடலாம். இப்பொழுது ஆட்சியில் பங்கு என்று நீ எத்தனை கேட்டாலும் 10 இடம் 15 இடத்தை வைத்துக்கொண்டு உனக்கு ஆட்சியில் பங்கு வராது. அவன் 170 180 இடத்தில் நிற்கிறான், 130 140 இடங்களை பெறுகிறான். எதற்காக உனக்கு பங்கு தருகிறான்? தந்தாலும் உனக்கு காவல்காரன் வேலை தான் தருவான். வேண்டாம் என்றால் போய் சொல்லி விடுவான். என்னெல்லாம் அவனோட மெஜாரிட்டி இருக்கும். ஆகவே நீங்கள் எப்பொழுது அவன் 80 இடத்தில் நிற்பது, நீ 60 இடத்தில் நிற்பது என்கின்ற நிலை வருகின்ற போதுதான் கூட்டணி ஆட்சி ஏற்பட முடியும். அப்படி ஏற்பட வேண்டும் என்றால் நீ கட்சியை வளர்க்க வேண்டும். நீ 50 ஆண்டுகள் ஆகிவிட்டதை நீங்கள் ஆட்சியை இழந்து, அங்கிட்ட ஒரு 30 இங்கிட்ட ஒரு 25 55 ஆண்டுகள் ஆகிவிட்டனவே நீ ஆட்சியை இழந்து ஒரு நாளாவது இந்த கொடியை பிடித்து ஒரு எதிர் அரசியல் நீ நடத்தியதுண்டா? எவன் பின்னாலாவது போய் அவனுடைய கோவணத்தை பிடித்து கொண்டே திரிகிறாயே, அப்புறம் எப்படி நீ கட்சி வளர்ப்பாய்? இந்த பானா சிதம்பரத்திற்கெல்லாம் மந்திரியாக இருக்க வேண்டும் என்பதை தவிர வேறு என்ன கொள்கை இருக்கிறது? எவனுடையாவது கூட்டணி சேர்ந்து ஒரு எம்பியாக ஆகிவிட்டால் அங்கே மந்திரியாக ஆகிவிடலாம் என்பதை தவிர அந்த ஆளுக்கு என்ன கொள்கை இருந்தது? காங்கிரஸை வளர்ப்பதற்கு என்ன தடை? திருநாவுக்கரசு இருக்கிறார், தங்கபால் இருக்கிறார், பானா சிதம்பரம் இருக்கிறார், தோலான் துருத்தி அத்தனை பேரும் இருக்கிறார்கள். 55 ஆண்டுகளாக ஒரு தனி ஒரு கட்சியாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டியாக வருவதற்கு இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிற பிஜேபி முயலுகிறான். நீ ஒரு மாற்று கட்சியாக வருவதற்கு எத்தனை காலம் ஆட்சியில் இருந்தாய்? எப்பொழுதாவது வேண்டதுண்டா? ஆவண்ணா ராஜாவும் கனிமொழியும் டில்லி திகார் சிறைச்சாலைக்கு போய் 1,70,000 கோடியை சுருட்டி உன்னுடைய ஆட்சியை கழுத்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று சொன்னார்கள். வடக்கை எப்படி வீழ்த்துவது என்று கருதினார்கள். எதிர்த்து போராடி பார்த்தார்கள், நடக்கவில்லை. அண்ணா காலத்தில் நடக்கவில்லை, கருணாநிதி காலத்தில் பெரிய அளவுக்கு ஒன்று நடக்கவில்லை. மந்திரி சபையிலே சேர்ந்தார்கள். தன்னுடைய மகளையும் ராஜாவையும் மந்திரியாக ஆக்கினார். காங்கிரஸ் வீட்டுக்கு போனது. இன்றைக்கு வரை ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. வழக்கை கவிழ்த்தார்கள். இதெல்லவா சூழ்ச்சி? நிரூபிக்கப்படாத வழக்கு தானே. அதெல்லாம் மறுபடியும் நிரூபிக்கப்படும். எத்தனை வழக்குகள் கீழ்கோர்ட்டில் தோற்று மேல் கோர்ட்டில் தண்டனை பெறுகின்ற நிலைமை இருக்கிறது. எத்தனை வழக்குகளுக்கு நீதிபதிகள் சொல்கிறார்கள், எப்படி நீ விடுவிப்பாய்? துரைமுருகனை எதற்காக விடுவித்தாய் என்று கேட்டார்களே,
துறைமுருகன் பாஜக இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட எடுக்கலாம். நீதிமான் என்ற அர்த்தமா? வழக்கை அவனுடைய ஆட்சி காலத்தில் அவன் தள்ளி கொண்டு விடுகிறான். போதுமான சான்றுகள் இல்லை அல்லது வைக்கப்படவில்லை என்று சொல்லி அவன் விடுவான். பிறகு அடுத்த கோர்ட்டில் அதை பிடிப்பான், அடுத்த கோர்ட்டில் பிடிப்பான். நீ இங்கே 1,70,000 கோடி நீ ஆட்சியை கவிழ்த்து விட்டாய். நீ மற்றது எதுவாக வேண்டும்? மோடி யாருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும்? ஆவண்ணா ராஜாவுக்கு அடிமொழிக்கும் விசுவாசமாக இருக்க வேண்டும். யாரை ராகுல் பகைக்க வேண்டும்? எங்களுடைய 70 ஆண்டு ஆட்சியை கவிழ்த்தீர்களே என்று சொல்லி இவர்களை பகைக்க வேண்டும். 3 பிறப்புக்கு திமுகவினுடைய முகத்தில் முழிக்க மாட்டேன் என்று ராகுல் சொல்ல வேண்டும். அவர் இவர்களின் பின்னால் திரிகிறார். தான் ஆட்சிக்கு வருவதற்கு யார் காரணமோ அவர்களை எதிர்க்கிறார் நம்முடைய மோடி. இது என்ன எல்லாம் தலைகீழாக இருக்கிறது. என்ன சொல்கிறேன்? இல்லை, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒரு காங்கிரஸ் இப்பொழுது உடைய போகிறது. கடைசி கட்டம்தான். பெரும்பாலும் விஜயோடு இருக்க வேண்டும் என்று ராகுல் விரும்புகிறார். அதனாலே ராகுல் பின்னணி இல்லாமல் இவர்கள் கத்த மாட்டார்கள். அதனால ராகுலோடு என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு இருக்குல்ல சார்? இந்த திமுக நம்மை மதிப்பதில்லை, இவனும் ஆட்சிக்கு வர முடியாது என்று கருதுகிறார். இந்த எம்எல்ஏக்கள் கூட கிடையாதே, இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிடுமே கட்சி. 2 கருத்து இருக்கிறது. விஜயோடு பெரிதாக வெற்றி பெற முடியாது, அதே சமயத்தில் திமுகவை தோற்கடித்து விட முடியும். இல்லை சார், எனக்கு ஏன் தெரியுமா? காங்கிரஸ் ராகுல் கை சின்னம் இது 2ம் இல்லை என்றால், ராகுலும் கை சின்னமும் இல்லை என்றால், விஜய் வெற்றி பெறாவிட்டாலும் அவர்கள் மைனாரிட்டி ஓட்டு மற்றவையெல்லாம் கலைந்துவிடும். ஸ்டாலின் எதன் மீது நிற்கிறார்? மைனாரிட்டி ஓட்டு மீது நிற்கிறார். முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் போடுகின்ற ஓட்டு இல்லாவிட்டால் அவர் ரோட்டுக்கு வெகுகாலம் ஆகிருக்கும். அதற்காகத்தான் எதுக்கு எடுத்தால் சூரியன் இன்றைக்கு ஏன் இழவில்லை? இந்த மோடி ஏதோ செய்து விட்டார். சூரியன் ஏன் இன்றைக்கு முன்னாலேயே மறைந்து விட்டது? இந்த மோடி ஏதோ செய்து விட்டார். அதானே அவருடைய அரசியல். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்று என்று நீதிபதி உத்தரவிட்டால் அதிகாரி போகிறான், ஏற்றுக்கிறான், அதோடு முடிந்தது. இவர் ஊரடங்கு சட்டம் போட்டு பார்த்தீங்களா, உங்களை விட நான் தான் உங்களுக்கு விசுவாசம். இல்லை, அங்கே பிரச்சனை வருமே சார். எதில் பிரச்சனை வரும்? இவங்க போய் தீபம் ஏற்றுனா அங்கே இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அவங்க கொந்தளிப்பாங்க. கொந்தளிக்கவில்லையே, அமைதியாகத்தானே இருந்தார்கள். இவர் ஊரடங்கு சட்டம் என்ன கொந்தளிப்பு வந்தது என்று போட்டார். தெருவில் ஒரு நாய் கூட தெரியவில்லை. இவர் யாருக்காக ஊரடங்கு சட்டம் போட்டார்? ஊரடங்கு போட்டதுனால தான் அமைதியாக இருந்துச்சு. யாருமே ஊரடங்கு போடுவதற்கு முன்னால் கலவரம் நடந்ததா? மக்கள் கூடி நின்றார்களா? முஸ்லீம்கள் எல்லாம் தீபம் ஏற்றக்கூடாது என்று முன்னணியில் நின்றார்களா? அவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது 10 பேர் போய் ஏற்றி விட்டு வந்திருப்பார். தெருவிலே நாய் கூட நடமாடவில்லை. எதற்காக ஊரடங்கு போட்டாய்? கொந்தளிப்பு வந்தது, நான் ஊரடங்கு போட்டேன் என்று சொன்னால் நியாயம் இல்லை. ஏற்கனவே கடந்த வருடமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பேசாத அன்றைக்கு நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு சொன்ன பிறகு 10 பேர் போலீஸ்காரனோட போய் ஏற்ற போகிறான். இதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஊரடங்கு போட்டு போலீஸ் அதிகாரிகளை அனுப்பி பிறகு கலெக்டர் எல்லாம் பயன்படுத்தி எல்லாம் செய்தீர்கள். இதனுடைய நோக்கம் என்ன பார்த்தீர்களா? நீங்கள் படுத்து விட்டீர்கள், தர்காவை உடைத்திருப்பார்கள். நான் அல்லவா ஊரடங்கு போட்டு உன்னை காப்பாற்றினேன் என்று அவருடைய வாக்கை பெறுவதுதான் இவருடைய நோக்கம். இதன் மூலம் அவருடைய வாக்கு உனக்கு கிடைப்பதற்கட்டும். முஸ்லீம்களுக்கு என்ன புரியவில்லை என்றால், அமைதியாக நீங்கள் உங்களுடைய தர்கா பாங்கு சொல்வதை கேட்டுக்கொண்டு அவன் எழுந்திருக்கிறான். கோயில் மணியை கேட்டு நீங்கள் எழுந்திருக்கிறீர்கள். அமைதியாக வாழ்கின்ற 2 சமூகங்களுக்கிடையே இந்த ஊரடங்கு சட்டம் போட்டு உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி அவனுடைய உரிமையை பறிப்பதன் மூலம் முஸ்லீம்களையும் இந்து மக்களையும் ஒருவருக்கொருவர் பகையாக்குகின்ற போலரைஸ்டு பாலிடிக்ஸ், இது பிளவுபடுத்துகின்ற அரசியல். காலப்போக்கில் உங்களுக்கு எதிராக அவனை நிறுத்தி விட்டான். உங்களுக்காக இதை செய்ததாக சொல்லுகிறான். நீங்கள் இப்பொழுது மகிழ்கிறீர்கள். நியாயமாக ஒரு முஸ்லீம் லீக் கட்சி சொல்லியிருக்க வேண்டும், திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுடைய தர்கா பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொல்லியிருந்தால் தர்காவுக்கும் விட்டு போவான் தீபம் ஏற்றுகிறவன். நம்முடைய ஆள் நாகூர் ஆண்டவர் கோயிலுக்கு போவது போல ஒவ்வொரு முறையும் தீபம் ஏற்றி விட்டு தர்காவுக்கு ஒரு நமாஸ் சொல்லிவிட்டு ஒரு ஊதுவத்தி ஏற்றி வைத்து விட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். ஒரு முஸ்லீம் லீக் சொன்னதா? அந்த அரசியல் இவர்களுக்கு தெரிகிறதா? இதை நான் தான் சொல்லுகிறேன். முஸ்லீம் லீக் சொல்லியிருக்க வேண்டும். ஸ்டாலின் ஊரடங்கே போட்டிருக்க வேண்டிய தேவையில்லை. தீபம் அங்கே ஏற்றட்டும், எங்களுடைய தர்கா அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லியிருந்தால் அவன் தீபம் ஏற்றுவான், நேராக இங்கே ஊதுவத்தி ஏற்றுவான். ஆகா, இவன் அல்லவா நமக்கு அந்த உரிமையை பெற்று தந்தான் என்று நினைத்திருந்தால் அந்த ஒற்றுமை வலுப்படுமா 2 சமூகங்களுக்கிடையே?
நீ ஊரடங்கு போட்டு அவர்களை பிரிக்கிறாயே, நீ அவர்களை அந்த சமூகத்துக்கு பகைமையாக ஆக்குகிறாயே, இது அந்த முஸ்லீம்களுக்கு புரியவில்லையே, இது எங்கே போய் நிற்கும்? ஆக மொத்தம் காங்கிரஸ் பிரிய போகுது, காங்கிரஸ் உடைய போகுது, அல்லது பேசாம அங்கேயே இருந்து ஒண்ணு திமுகலயே இருக்கிறது, கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு இல்ல உடஞ்சு போறது. ஓகே, போனா கூட வேட்பாளர்கள் காங்கிரஸோட போக மாட்டாங்கன்ற விஷயத்தையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆமாமா, போயிடுவான் எல்லாம் அந்த பக்கம். இது நரசிம்மராவ் காங்கிரஸ் மாதிரி ஆகிவிடும் கடைசியில். ஆனால் திமுக இருப்பதினால்தான் வலிமையாக நம்முடைய ராகுலால் பாராளுமன்றத்தில் பேச முடிகிறது. ராகுல் இருப்பதினால்தான் நம்முடைய ஸ்டாலின் தைரியமாக பேசுகிறார். இல்லாவிட்டால் நீதிபதியின் மீது பதவி நீக்க தீர்மானமெல்லாம் கொண்டு வருவதற்கு ஸ்டாலினுக்கு தைரியம் இருக்காது. ராகுலும் கையெழுத்து வாங்கி தானே மதுரை நீதிபதியின் மீது பதவி நீக்க தீர்மானம் கொடுத்துருக்கிறார்கள். ஆகவே ஒருவருக்கொருவர் பலம். நெய்க்கு தொன்னை ஆதாரம், தொன்னைக்கு நெய் ஆதாரம். இப்பொழுது அது உடைய போகிறது. உடைந்த பிறகு ரெண்டாக ஆகும். ஆகின்ற ரெண்டு கட்சியும் வீணாக போகும். ஆனால் இந்த ஸ்டாலின் அதில் தோற்பார். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், மைனாரிட்டி ஓட்டுகள் ராகுலுக்கு வரும். ராகுலும் கை சின்னமும் தான் மைனாரிட்டிகளுக்கு உரியவையே தவிர ஸ்டாலின் ரெண்டாவது தான். அதனாலே அவர் தன்னுடைய வாக்கு வங்கியில் ஒரு 10% இழந்தால் விஜய் வர முடியாது. இந்த 10% இங்கே வருவதனாலே, 5% இங்கே வருவதனாலே விஜய் ஆட்சிக்கு வர முடியாது. இடையில இருக்கிற அதிமுக அதனால் நன்மை பெறும் என்பது என்னுடைய ஊகம். That is my inference. ஓகே, I infer. அவ்வளோதான். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கு மாலை வரையும் திமுக காங்கிரஸுக்கு கெடு வைத்திருக்கிறது, அதே போல காங்கிரஸும் திமுகவுக்கு கெடு வச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி.